நான் நிறையா கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோஸ் அண்ட் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வீடியோஸ் பார்த்ததுலேருந்து எனக்கு பட்ட ஒரு 16 கிச்சன் திங்ஸ் எந்த கிச்சனுக்கும் அவசியம் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. குறிப்பாக என் கிச்சனுக்கு தேவையில்லைன்னு தோணுது. அதோட மற்றவங்க கிச்சனில் இருந்து இது இல்லைன்னா பெட்டராகவே கிச்சன் ரன் பண்ண முடியும், அதனால் எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு தோணுன ஒரு 16 ஐட்டம்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு அவர் சேனல் அண்ட் சப்போர்ட் த சேனல். 1 லேக்குக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. உங்கள் சப்போர்ட் இருந்தால் நம்ம சீக்கிரம் ரீச் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு வீடியோ போய் சேரும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்ளையன்சஸ் யூ டோன்ட் யூஸ். அதாவது இப்போது ரைஸ் குக்கர், குக் பாட்டு, இன்ஸ்டன்ட் பாட்டு, ஏர் ஃப்ரையர், இந்த மாதிரி நிறைய அப்ளையன்சஸ் இருக்குது. அதில் நம்ம சிலது ஏகப்பட்ட அப்ளையன்சஸ் புதுசாகவும் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒண்டர் ஷெஃப்ல ஒரு ஆட் பார்த்தேன். இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டா அதுவே வந்து கிரேவி மாதிரி ரெடி பண்ணிடும். இந்த மாதிரி நிறைய அப்ளையன்சஸ் இருக்குது. பட் நம்ம அதை வாங்கியிருந்து அதை நம்ம யூஸ் பண்ணலன்னா லெட் கோ ஆஃப் இட். நீங்கள் யூஸ் பண்ணலைங்கிற ஒரு விஷயத்த வச்சுருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளையன்சஸை வச்சுக்கோங்க. ஏன்னா தேவையில்லாமல் அது உங்களோட இடத்தையும் உங்களோட டைமையும் தான் ஆக்குபை பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா நீங்கள் தான் அதை க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். அடுத்தது திங்ஸ் யூ ரெக்ரெட் பையிங். இப்போது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, கிவ் யுவர் செல்ஃப் பெர்மிஷன் டு லெட் கோ. இந்த பொருட்கள் எல்லாமே வந்து ஒரு புல்லிங் மாதிரி தான். இந்த பொருள் நீங்கள் வாங்கியிருப்பீங்க, ஆனால் ஏண்டா வாங்கணும் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஏன்னா அது விலை கூட இருக்கலாம், இல்லை வந்துட்டு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அது ஒர்க் ஆகலை, இருந்தாலும் வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லி வச்சு கஷ்டப்பட்டு அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஏதாவது இருக்குது, இல்லை யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறதுனால ரெக்ரெட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும், அந்த பொருள் சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, அமௌண்ட் கூட இருந்தாலும் சரி, கம்மியாக இருந்தாலும் சரி, அதை டீக்ளாட்டர் பண்ணுங்க. அடுத்தது கரண்டி, அந்த மாதிரியான யூட்டென்சில்ஸ் எல்லாமே, ஸ்பூன்ஸு எல்லாமே நம்ம நிறைய எக்ஸ்ட்ரா வச்சுருப்போம். முக்கால்வாசி கிச்சனில் கண்டிப்பாக அது எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன்னா நான் வச்சுருந்துருக்கேன் 1.5 வருஷம் முன்னாடி வரைக்கும். ஒரே மாதிரி 4 கரண்டி இருக்கும். ஆனால் கடைக்கு போகும்போது இன்னொரு கரண்டி வாங்கிட்டு வந்துடுவேன். என்கிட்ட இல்லை அப்படின்னு நினச்சி அதை வாங்கிட்டு வருவேன். பட் ஒரு டைப் ஆஃப் கரண்டியில் ஒன்று மட்டும் வச்சுருந்து பாருங்கள், உங்ககிட்ட எத்தனை இருக்குது, அந்த கரண்டி இருக்கா இல்லையா, தோசை கரண்டி இருக்கா இல்லையா, நம்மக்கிட்ட இருக்கிறது நல்லா இருக்கா இல்லையா, இது எல்லாமே நம்மளுக்கு புரியும். ஏன்னா இந்த யூட்டென்சில்ஸுங்கிறது விலை கம்மியாகவும் இருக்கும், சின்ன பொருளாக இருக்கனால நம்ம ஈஸியாக வாங்கிடுவோம். பட் அந்த ஒவ்வொரு சின்ன அமௌண்ட்டும் நம்மளுக்கு முக்கியமான விஷயம். அடுத்தது டெக்கார் பீசஸ். கிச்சனில் இருக்க டெக்கார் பீசஸ், அது வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவராக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது வந்து ஆயில் ஆகுது, க்ரீஸ் ஆகுது, உங்களுக்கு பிடிக்கலைன்னா அதை குறைக்க ட்ரை பண்ணுங்கள். என்னோட கிச்சனில் நான் வந்து டெக்கார் பீஸ் அப்படின்னு வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ரியல் பிளான்ட் தான், லைவ் பிளான்ட். கிச்சனில் நல்லா வெளிச்சம் வரும், ஸோ அதனால அதை நான் வச்சுருக்கேன். அதை தவிர டெக்கார் பீசஸ்ன்னு ஆர்டிஃபிஷியலாக எதுவும் நான் வாங்கி வைக்கல. அந்த என்னோட கிளாக், வால் கிளாக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்காராக இருக்கும். அது தவிர நம்மளோட க்ராசரி பாட்டில்ஸ், நம்ம வச்சுருக்கிற செராமிக் ஜார்ஸ், உப்பு புளி வைக்கிறதுக்கு, அதுவே வந்து ஒரு டெக்கார் பீஸ் மாதிரி தான் இருக்கும். கிச்சனுக்குன்னு நம்ம டெக்காருக்கு செலவு பண்ண வேண்டியது அவசியம் கிடையாது. அடுத்தது டூப்ளிகேட் திங்ஸ். ஒரே மாதிரி 2 விஸ்க் இருக்கும், ஒரே மாதிரி 10 ஸ்ட்ரா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே 5 ஸ்ட்ரா 10 ஸ்ட்ரா. நம்ம வீட்டில் அவ்வளோ பேர் இருக்கவே, நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை ஸ்ட்ரா இருந்தாலே போதுமானது. ஒரே மாதிரி நிறைய ஸ்பேட்டுலாஸ், அதுக்கப்புறம் டீ ஸ்ட்ரெயினர் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே டூப்ளிகேட்ஸ். இது எல்லாமே இதே மாதிரி நம்மளோட வெசல்ஸும் சொல்லலாம். ஒரே மாதிரி ஒரு செட் ஆஃப் 6ஓ 7ஓ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை வச்சுட்டு மிச்சம் இருக்கிறது எக்ஸ்ட்ராஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை ஒரே மாதிரி இருக்கிற பொருட்களை நீங்கள் கண்டிப்பாக குறைச்சி பாருங்கள், டிஃப்ரென்சஸ் நிறைய பார்ப்பீங்க. அடுத்தது நைஃப் பிளாக். பிளாக்கோட சேர்ந்து ஒரு உடன் பிளாக் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே நிறைய நைஃப்ஸ் சொருகி வச்சுருப்பாங்க. டிஃப்ரெண்ட் சைஸஸில், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திக்னஸில் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு இதுக்கு யூஸ் பண்ணுறது தான். பட் நம்ம வந்துட்டு வீட்டில் சமைக்கிறதுக்கு 2 அல்லது 3 இருந்தாலே நம்மளுக்கு போதுமானதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் பிளாக் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த நைஃப், குறிப்பாக அதில் அவ்வளோ நைஃப் இருந்தாலும் நம்ம குறிப்பிட்டு 1 or 2 தான் எடுப்போம். அந்த 2 மட்டும் வச்சுட்டு அந்த பிளாக்கை வந்து நம்ம தாராளமாக ரிமூவ் பண்ணலாம். மிச்சம் இருக்க எக்ஸ்ட்ரா நைஃப்ஸையும் வந்துட்டு நம்மளால் டீக்ளாட்டர் பண்ண முடியும். ஸோ அதில் குறைக்கும் போது நம்ம கவுண்டர் ஸ்பேஸும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது சாப்பிங் போர்ட்ஸ். நான் பார்த்த நிறைய ஆர்கனைசேஷன் வீடியோவில் குறைஞ்சது ஒரு 3 சாப்பிங் போர்டாவது எல்லார்கிட்டையும் இருந்தது. பெருசு, மீடியம், ஸ்மால். சின்னதாக இருக்கிற ஏதாவது ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸோ ஏதாவது கட் பண்ணுறதுக்காக சின்னதாக இருக்கிறது,
இந்த மாதிரி எதுக்கு எனக்கு புரியல. ஒரே சாப்பிங் போர்டில் நம்ம எல்லாத்தையுமே நம்மளால கட் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோட தாட். ஆனால் இது மட்டும் இல்லாமல் இந்த சாப்பிங் போர்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குன்னு அதுக்கு ஒரு தனியாக நம்ம ஆர்கனைசர்ஸ் வாங்குகிறோம். ஸோ அதுக்கு பதிலாக ஒரே ஒரு சாப்பிங் போர்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒன்று, அது வுட்டோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ. எனக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் கம்ஃபர்டபுள். ஸோ அதை நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா வுட்டு வந்து மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுறேன். அடுத்தது மல்டிபிள் ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஒரே இன்க்ரீடியண்ட்டுக்கு. என்கிட்ட பார்த்தீங்கன்னா சுகர் வந்து ஒரு பெரிய டப்பாவில் கொட்டி வச்சுருப்பேன். ஏன்னா ரேஷன்லேருந்து 2 கிலோவாக தான் வாங்க முடியும். அடுத்தது ஒரு சின்ன பாட்டிலில் ஒரு 800 ml பாட்டிலில் சுகர் இன்னும் கொஞ்சம் போட்டு வச்சுருப்பேன். 2 டப்பாவில் இருக்குது. ஸோ ஒரே இன்க்ரீடியண்ட், ஒரே க்ராசரி ஐட்டம் 2 டப்பாவில் இருக்குது. இந்த மாதிரி இது ஒன்று தான் இருக்குது. வேறு எதுக்குமே 2 டப்பா நான் போடல. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு நிறைய அமௌண்ட்டை அதிகமாக வாங்கிடுறோம். இல்லைனா வந்து டப்பா சைஸ் வந்து சின்னதாக வச்சுருக்கோம். ஒன்று டப்பா சைஸை பெருசாக்குங்க, இல்லைன்னா இன்க்ரீடியன்ட் வாங்குறத குறைச்சி வாங்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தான் மேனேஜ் பண்ணிக்கணும். 2 டப்பா வைக்கும்போது அது எக்ஸ்ட்ரா ஒர்க் தான். அடுத்தது ஃபுட் ஸ்டோரேஜ் கண்டெய்னர். ஃபுட் ஸ்டோரேஜ் கண்டெய்னரும் நம்ம நிறையா வச்சுருக்கிறோம். நம்ம சமைச்ச ஃபுட்டு வைக்கிறதுக்கும் சரி, நம்மளுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே யூஸ் பண்ணுறதும் சரி, அண்ட் லஞ்ச் பாக்ஸஸுக்கும் சரி, 2க்குமே சொல்கிறேன். எக்ஸஸாக அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். பட் அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியான ஃபுட் கொடுத்தாலே போதுமானது. அவங்க அதை எதிர்பார்க்கல அப்படின்னு என்னோட அபிப்பிராயம். என்னோட ஒப்பீனியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். யாரும் அஃபண்ட் ஆகிக்காதீங்க, அதுக்காக திரும்ப சொல்கிறேன். ஸோ ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் ஒரு குறிப்பிட்ட அளவு, என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 இருக்குது. அந்த 4 அந்த லிமிட் வந்து எனக்கு போதுமான அளவு. உங்களோட லிமிட் எதுன்னு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது ஏகப்பட்ட கட்டர் வந்து நான் ஆன்லைனில் பார்த்தேன். ஆப்பிள் கட் பண்ணுறது, எக் கட் பண்ணுறது, கார்லிக் கட் பண்ணுறதுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ஏகப்பட்டது இருக்குது. கார்லிக்கு மட்டும். அதுக்கப்புறமா ஃபிங்கரில் வந்து கத்தி மாதிரி மாட்டிட்டு கட் பண்ணுறது, பனானா கட் பண்ணுறது, பனானா கூட கட் பண்ணுறதுக்கு இருக்குது. ஆனால் நம்ம வந்து கத்திலே எல்லாத்தையுமே நறுக்கிடலாம் நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா. ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தேவையில்லைன்னு உங்கள் மனசில் பட்டுச்சுன்னா, நம்ம மைண்ட் செட் தான் நம்ம மினிமலிசம் டீக்ளட்டரிங்கை பொறுத்த வரைக்கும் முக்கியம். அப்படி பட்டுச்சுன்னா நீங்கள் அதை ரிமூவ் பண்ண முடியும். கார்லிக்கை நீங்கள் ஒரு 1 hour தண்ணியில் ஊற போட்டுட்டு கட் பண்ணி உரிச்சிங்கன்னா ஈஸியாக உறிஞ்சிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது குக்வேர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் குவாலிட்டியானது, கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கிட்டிங்கன்னா அது ரொம்ப நாள் வரும். எக்ஸாம்பிளுக்கு இந்த காஸ்ட் அயன் தோசை தவா வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்துட்டு ஒரு 2000 ரூபாய் இருக்கும். ஸோ 2000 ரூபாய் விலை கூட தான், பட் வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து ரொம்ப வருஷம் அது உழைக்கும். அதை நான் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு நான் கற்றுக்கிட்டேன்னா அதை நீட்டாக வச்சு பார்த்துக்க முடியும். ஸோ குக்வேர்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. நிறைய பார்க்குறது எல்லாத்தையும் நம்ம வாங்கணும். ஒரு 4 சாஸ்பேன் இருக்கணும், 4 கடாய் இருக்கணும், அந்த மாதிரி கிடையாது. என்கிட்ட 2 கடாய் இருக்குது, அதுவே தாராளமாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம குறைக்கலாம். அடுத்தது ஜார்ஸ்ன்னு சொல்லும் போது நம்ம கடையில் வாங்குகிற ஜார்ஸ் சொல்ல, இந்த பிக்கல் இல்லைன்னா வந்து ஜாமுக்கெலாம் வந்து பாட்டிலில் வரும். ஹனிலாம் பாட்டிலில் வரும். கிளாஸ் ஜார்ஸில். அந்த கிளாஸ் ஜாரை தூக்கி போட மனசு இல்லாமல் அது பொருள் தீர்ந்ததுக்கப்புறமா அந்த ஜாரை வாஷ் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஜாரை நீங்கள் வேறு ஏதாவது க்ராசரி ஐட்டம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா வெரி குட், சூப்பர். பட் அது பண்ணலை, நீங்கள் சும்மா அதை நல்லா இருக்கே அப்படின்னு சேர்த்து வச்சுருக்கிறீங்கன்னா அது நீங்கள் யூஸ் பண்ணாத பட்சத்தில் அதை டீக்ளட்டர் பண்ணுங்கள். ஏன்னா அது தேவையில்லாமல் இடத்த தான் ஆக்குப்பை பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா நீங்கள் திரும்பவும் ஜாம் வாங்க தான் போகிறீங்க, திரும்பவும் அந்த பாட்டில் உங்ககிட்ட வரும். அடுத்தது அதே மாதிரி பிளாஸ்டிக்கில் வர கண்டெய்னர்ஸ் அண்ட் பாட்டில்ஸ், இந்த ரோஸ் மில்க்கெல்லாம் வந்துட்டு பிளாஸ்டிக் டப்பாவில் வரும். அப்புறம் ஜூஸஸ் வரும். இந்த ஸ்லைஸ் மாஸா அந்த மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா பிளாஸ்டிக் டப்பாவில் வரும். அந்த மாதிரி கண்டெய்னர்ஸை தண்ணி குடிக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதோ நீங்கள் யூஸ் பண்ணுறதோ பண்ணாதீங்க. அது ரொம்ப லோ குவாலிட்டி பிளாஸ்டிக்காக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கெலாம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் நான் கண்டிப்பாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த டேக்அவேல வர சாப்பாடு வாங்கிட்டு வரும்போது வர கண்டெய்னர்ஸ், பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், அதையும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஏதாவது DIY பண்ணணும்னு எடுத்து வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2 or 3 months டைம் கொடுங்க. அதுக்குள்ளே நீங்கள் பண்ணலைன்னா ஜஸ்ட் லெட் கோ ஆஃப் இட் அண்ட் டீக்ளட்டர். ஏன்னா அது தேவையில்லாமல் நம்மளுக்கு நிறைய திங்ஸ் தான் சேர்ந்துட்ருக்கும். அடுத்தது நீங்கள் யூஸ் பண்ணாத ஸ்பைசஸ், அது வந்து எதுவாக வேணால் இருக்கலாம். இப்போ ஈஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஈஸ்ட் வந்து ப்ரெட்டு செய்கிறதுக்கு, பன்னு செய்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த ஈஸ்ட் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும். ஃப்ரெஷ்ஷாக வாங்காமல் ரொம்ப நாள் உள்ளதை வச்சோன்னா அது ரைஸ் ஆகி வரும், புளிச்சு உப்பி வரும். அந்த மாதிரி வராது. ஸோ அந்த மாதிரி ஈஸ்ட்லாம் வாங்கி ரொம்ப நாள் 1 மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணலன்னா அது வேஸ்ட். ஃப்ரெஷ்ஷான ஈஸ்ட்டை வாங்கி தான் போடணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாத இன்க்ரீடியண்ட் சில சமயம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஏதாவது ஒரு இன்க்ரீடியண்ட் வாங்கிட்டு நீங்கள் அதை
யூஸ் பண்ணலன்னா அதை டீக்ளட்டர் பண்ணுங்க. ரீசெண்டாக நான் பண்ண டீக்ளட்டரிங் அதுதான். நிறைய இன்க்ரீடியன்ஸ் நான் யூஸ் பண்ணாததை டீக்ளட்டர் பண்ணேன். அடுத்தது கிளீனிங் ப்ராடக்ட்ஸ். கிளீனிங் ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு நிறைய பேர் இதை எப்படின்னு மறுபடியும் கேட்டுகிட்டே இருந்தனால இதில் காட்டுறேன். ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் 3/4 பங்கு தண்ணி, 1/4 பங்கு வினிகர், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விம்ஜெல்லோ இல்லை ப்ரில்லோ எது நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அது. இது மட்டுமே வச்சு நீங்கள் கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண முடியும். ஷெல்ஃபில் இருந்து, மேடையில இருந்து, அடுப்பு, மிக்சி எல்லாமே க்ளீன் பண்ணலாம். இது வந்து ஒரு ஆல் பர்பஸ் சொல்யூஷன். கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பொருட்கள் நமக்கு தேவையே இல்லை. ஜஸ்ட் 2-3 ஐட்டம் இருந்தாலே போதும், நம்ம சூப்பராக கிச்சனை க்ளீனாக வச்சுக்க முடியும். குறிப்பாக வினிகர் இருந்தால் சூப்பராக நம்மளால் கிச்சனை க்ளீனாக வச்சுக்க முடியும். ஸோ எக்ஸஸாக இருக்கிறத ரிமூவ் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் ஒன், கிச்சனுக்கு சம்மந்தம் இல்லாத பொருட்கள் கிச்சனில் இருக்குன்னா அதை வந்து டீக்ளட்டர் பண்ணணுமா இல்லை வேறு இடத்துல அதுக்கு வேற ஒரு ஹோம் கொடுக்கணுமாங்கிறத யோசிச்சு அதை நம்ம மாற்றணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த குழந்தைங்களாம் விளையாண்டுட்டு அங்கங்கே டாய்ஸை கொண்டு வந்து போட்டுருவாங்க. நம்ம எக்ஸ்ட்ராவாக ஃபர்னிச்சர் ஏதாவது ஸ்டூல் ஏதாவது வச்சுருப்போம். நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஓகே, யூஸ் பண்ணாத பட்சத்தில் அதெல்லாம் நம்ம டீக்ளட்டர் பண்ணலாம். என்னோட இந்த 16 ஐட்டம்ஸும் நான் வந்து பயன்படுத்தாது. இது உங்களுக்கு இதில் ஏதாவது உங்களுக்கும் செட் ஆகும்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.